ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட் ஒலி சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னும் நிறைய ஸ்டிக்கர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்காம, ஸோ உங்களோட ஃபோட்டோவையும் கூட இந்த மாதிரி ஸ்டிக்கராக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது கார்ட்டூன் ஸ்டிக்கர் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். போன வாரம் போஸ்ட் பண்ண 3 வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோக்கு வந்து சரியாக நண்பர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். உங்களோட ஃபோட்டோ ஸ்டிக்கரை கிரியேட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைடில் எப்பயுமே நீங்கள் அனுப்புகிற மாதிரி எமோஜிஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காஃபி கப் ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பத்தல உங்களுக்கு புதுசாக நிறையா ஸ்டிக்கர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே கீழே கெட் மோர் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரிசையாக உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் கூட நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே செட் ஸ்டிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். செட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், இந்த ஸ்டிக்கரும் உங்களுக்கு டேரெக்டாக அங்கே வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் ஆயிரும். உங்கள் நண்பருக்கு வந்து நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாலுமே மை ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லை டெலிட் பண்ணணும் அப்படின்னா கூட ஈஸியாக நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட். ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் வரல அப்படின்னா மறக்காமல் உங்களோட வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் வரலன்னா ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்துடும். அண்ட் செகண்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து இது போல் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸ்டிக்கர்ஸாக. ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்லை. உங்களோட மொபைல்லேயே டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜிபோர்ட் எல்லாரோடதுலையுமே இருக்கும். இது வந்து கூகுளோட கீபோர்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணுவீங்க எல்லாருமே நினைக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த எமோஜிஸ் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஃபேஸை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கான ஒரு சின்ன எமோஜிஸ் உங்கள் ஃபேஸ் மாதிரியே தான் இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. ஸோ அந்த இது வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட உங்களோட கண், உங்களோட ஹேர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எமோஜிஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நிறைய எமோஜிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்களுக்காக ஈஸியாக வந்து கிரியேட் ஆயிரும். நீங்கள் புதுசாக எதுவுமே செட் பண்ணணும்னு தேவையில்லை. இதுக்காக எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணணும்னு கூட தேவையில்லை. ஸோ டிஃபால்ட்டாக வந்து இது வாட்ஸ்அப்பில் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிபோர்ட் கூகுளோட அப்ளிகேஷனில் இது அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 2 அப்டேட்டுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் ஒலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லாஸ்ட்டாக போட்ட 3 வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.